ஹலோ மக்களே, வெல்கம் டு அக்வாட்டிக் டிராகன். எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த். 2 வாரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த வாட்டி லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரை எடுத்தால் க்ரூம் பண்ணுறோம். அதனால தான் குவாலிட்டியாகவும் ரேட் கம்மியாகவும் கொடுக்க முடியுது. ஸோ டக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நான் அதில் முன்னாடியே போட்டேன் எவ்வளோ பீசஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். பட் எதுவுமே கை கிடைக்கல. ஸோ சேட். சாரி ஃபார் தட். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வாங்குகிற 5 பேர்த்துக்கு வந்து க்ரூமிங் மிரர்ஸ். சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பட்ஜெட் வாங்கினாலும் சரி. இந்த டைம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வருது. ஏன்னா கம்மி ரேட்டில் எதுவும் என்கிட்ட இல்லை. எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அது போக பேலன்ஸ் இருக்க கஸ்டமர்ஸுக்கு வந்து ஓகேக்கோ பிளாக் போல்ஸ் 10 கிராம்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன். சரிங்களா? ஸோ வாங்குகிற எல்லாத்துக்குமே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக நான் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆஃபராக கேட்டுறாதீங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதுதான் பண்ண முடிஞ்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது போக நான் யூஸ் பண்ணுற அம்பியர்டும் ஒக்கிகோ பிளாக் பால்ஸும் சேலுக்கு இருக்குது. யாருக்காவது வேணாலும் சொல்லுங்கள். நம்ம ஷிப்மெண்ட் உங்களுக்கு கொரியர் பண்ணும்போது, இல்லை ட்ரெயினில் வச்சு அனுப்பும்போது, பஸ்ஸில் வச்சு அனுப்பும்போது நான் சேர்த்து அனுப்பிக்கலாம். தமிழ்நாடுக்குள்ளே ஃபுல்லாக கொரியர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேரளாவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கொரியர். அதே மாதிரி பெங்களூர். இந்த 3 இடத்துக்கும் வந்து கொரியர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தவிர்த்து வெளியே எல்லாத்துக்குமே ட்ரெயினில் அனுப்பிக்கலாம் மக்களே. ட்ரெயின் கோயம்புத்தூர் வந்து எங்கெல்லாம் டைரக்ட் ட்ரெயின் இருக்கோ அங்கே எல்லா இடத்துக்குமே அனுப்பிக்கலாம். அமௌண்ட் மட்டும் வேரி ஆகும். ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ அனுப்புகிறேன். வீடியோ அப்லோடு பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ப்ரைஸ் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ப்ரைஸும் மென்ஷன் பண்ணிடுவேன் வீடியோலேயே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெய் ஹிந்த். ஃபஸ்ட்டு பீஸ் ஒரு நல்ல சில்லி ரெட் கலரில் இருக்க சூப்பரான பேட்டர்ன் உள்ள ஒரு எஸ்ஆர்டி பால் ஹெட்டு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஹெட் இப்படி பால் மாதிரி இருக்கும். சின்ன பால். வரண்டா சைஸு பார்த்தீங்கன்னா என்னோட 3 விரல் கிட்ட தான் இருக்குது. 2 இன்ச்சுக்கும் இருக்காது. அதோட குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதோட சின்ன சைஸ் எஸ்ஆர்டி. அண்டர் பெல்லிலையும் ஃபுல் மார்க்கிங் இருக்குது. சூப்பரான பீஸ் மக்களே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல மான்ஸ்டர் காக்கா வரும். பார்த்தீங்களா? உங்களுக்கு போக போக பேர்ல்ஸ் டிவைட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் உள்ளேருந்து. ஸோ லைட்டாக நோஸ் பேர்ல்ஸும் இருக்குது. லிப்லேயும் பேர்ல்ஸ் இருக்குது, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி. ஸோ இவன் தான் ஃபஸ்ட் எஸ்ஆர்டி. இவன் எவ்வளோ சொல்லலாம்? இவன் ஒரு 800 மக்களே ப்ரைஸ். ஷார்ட் மவுத்து, நல்ல பீஸு. அடுத்து இவன் ஒரு விஐபி சில்லி ரெட் எஸ்ஆர்டி தான். இவனும் எஸ்ஆர்டி தான். இவனுக்கும் நல்ல பால் ஹெட் இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஃபுல் மார்க்கிங் வரும் மக்களே. ஃபுல் கிராசட் போல்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நோஸ் போல்ஸ் இருக்குது. ஸோ இவன் விஐபி சில்லி ரெட் பீஸு. இவனும் சைஸ் ஒரு 1.5 to 1.8 இன்ச் தான் இருப்பான் அதிகபட்சம். சரிங்களா? ஸோ இவனும் பியூட்டிஃபுல்லான பீஸு. ஒர்த் ஃபார் மணி. ஃபுல்லாக அண்டர் பெல்லியில் ஃபுல் மார்க்கிங் இருக்குது. நல்ல ரெட் கலர் இருக்குது. உங்களுக்கு மார்க்கிங் இல்லாத இடமே இல்லை. ஸோ இவனும் ஒரு விஐபி சில்லி ரெட் எஸ்ஆர்டி. பார்த்திங்கனாலே தெரியும். இவனை எவ்வளோ போடலாம்? ஒரு 900 மக்களே. அடுத்தும் ஒரு பால் ஹெட் எஸ்ஆர்டி. எல்லாமே இம்போர்ட்டர் தான். சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம். நல்ல பால் ஹெட்டு பீஸு வித் ஃபுல் நோஸ் போல்ஸ். விஐபி பீஸு ரெட் சில்லி கலரில் சூப்பராக வருவான் இவெல்லாம். நல்ல பீஸு. ஷார்ட் மவுத்து. அண்டர் பெல்லியில் மார்க்கிங் இருக்கான்னு பார்ப்போமா? அண்டர் பெல்லிலேயே மார்க்கிங் இருக்கான். ஸோ இவன் வந்து 3rd எஸ்ஆர்டி. சூப்பரான பீஸு. அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து கலரேஷன் டாப் நாச்சாக தெரியும். ஆனால் போலிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கம்மியாக இருந்தாலுமே பெருசாக உங்களுக்கு போலிங்ஸும் வரும். அதுதான் அதில் பியூட்டி. பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல் நோஸ் போல்ஸ் இருக்குது. ஸோ இவனை எவ்வளோ போடலாம்? இவனும் ஒரு 850 போடுவோமா? 850. அடுத்து இவன் ஒரு செமையான விஐபி சில்லி ரெட் எஸ்ஆர்டி மக்களே. சூப்பரான பீஸு. சூப்பரான பேட்டர்ன். ஃபுல்லாக மார்க்கிங் மட்டும்தான் இருக்கும் அவனுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். நோஸ் போல்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மேலே டாப் மார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. இவனும் பால் ஹெட்டு தான். கன்ஃபார்மாக மான்ஸ்டர் காக்கா வரும். இதெல்லாமே நல்லா க்ரூமிங் நல்லா வரும்.
அண்டர் பெல்லிலையும் ஃபுல் மார்க்கிங் இருக்குது. மார்க்கிங் இல்லாத இடமே இல்லை. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ஓடிட்டான். எஸ்ஆர்டியில் இவன் ஒருத்தன் தான் ஹை ப்ரைஸு, 950 வருவான் மக்களே. ஒர்த் ஆஃப் பீஸு, விஐபி ரெட் சில்லி, கலரும் இருக்குது, போல்ஸும் இருக்குது. அட்டகாசமான பீஸ். சரிங்களா, ஒரு நல்ல எஸ்ஆர்டி மக்களே. இப்போ தான் பாட்டிலிங்கில் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ஹெட் பாப்பரன்ஸ் எடுத்தேன். டயட் பாட்டிலிங்னு வந்த பீஸு, சூப்பரான பீஸ். நல்ல கலரேஷன் வரும், நல்ல ஹெட்டு வரும், ஃபுல் மார்க்கிங் இருக்குது. இது உங்களுக்கு இந்த சைஸில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் தெரியும், பட் பக்காவான பீஸு. இதுவும் ஒரு விஐபி சில்லி ரெட் கலரில் வரக்கூடிய எஸ்ஆர்டி தான். வித் ஃபுல் நோஸ் போல்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நோஸ் போல்ஸ் தெரியுதுங்களா? இப்போ கேப்சர் பண்ண முடியுது. சில்லி ரெட் விஐபி சைஸ் 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சூப்பரான எஸ்ஆர்டி ஹெட் பாப். 850 மட்டும்தான். இதை நான் க்ரூம் பண்ணேன்னா 950க்கு நெக்ஸ்ட் வீக் விற்பேன். ஸோ இப்போ யாராவது கிராப் பண்ணோன்னா கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து இவன் ஒரு F4 KML. பார்க்க எஸ்ஆர்டி மாதிரியே இருப்பான், ஏன்னா ஒரு KML. சில்லி ரெட் கலரில் சூப்பரான பால் ஹெட்டு, ஃபுல் மார்க்கிங்கு, நோஸ் பால்ஸும் இருக்குது. செம்மையான பீஸு. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங் பாடி. அண்டர் பெல்லியில் மார்க்கிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் பக்காவான பீஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைஸ் ஒரு 2.2 இன்ச் கொடுத்துருப்பான். இவன் கொஞ்சம் பெருசு, பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இவன் வந்து ஒரு எவ்வளோ போடலாம், இவன் 850 தான் மக்களே. இதெல்லாம் ஒர்த்து, இதெல்லாம் செம்ம ஒர்த்தான பீஸு. ஓடாத. ஸோ இவன் வந்து ஒரு F4 KML எல்லாம். அடுத்து இவனும் ஒரு F4 KML தான் மக்களே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இவனு எல்லாமே சேம் பேட்ச் தான். இப்போ தான் ஹெட் பாப் ஆகுது. ஃபுல்லாக அவனுக்கும் மார்க்கிங் இருக்குது, நோஸ் போல்ஸ் லைட்டாக இருக்குது. அண்டர் பெல்லிலையும் ஃபுல் மார்க்கிங் இருக்குது. இவன்லாம் கொஞ்சம் கம்மி தான் மக்களே, கம்மியாக கொடுத்துடலாம். இன்னொரு 10 நாள் நான் க்ரூம் பண்ணேன்னா அந்த மாதிரி ஆக்கிடுவேன், நல்லா க்ரூம் பண்ணி. ஸோ இவனை எவ்வளோ போடலாம், ஒரு 650க்கு ஒருத்தான் இருப்பான். டை சண்டை போடாதீங்க, இருக்குடா. இதெல்லாம் சரியான சண்டைக்காரனுங்க. அதே மாதிரி காம்ஃபா லைனதுக்குனால உங்களுக்கு பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவன் வந்து 650 தான். F4 KML ஹெட் பாப்பேன். அடுத்து அப்படியே சென்சு சைடு வந்தோம்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீஸ் நான் இப்போ வச்சுருக்கிறதுலேயே வந்தான். சென்சுவில் ஜிபி சென்சு மக்களே, கண்டிப்பாக ஃபேட் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாலே கலர் தெரியும். ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டும் செகண்ட் ஆஃப் ஆரஞ்சும் வருது. ஸோ சூப்பரான பீஸு, ஃபுல்லாக மார்க்கிங் தான் இருக்குது மக்களே. ஒன் ஆஃப் த ஒர்த்து பீஸு. அண்ட் இது தான் கொஞ்சம் ரேட்டும் அதிகம். பார்த்திங்கன்னா தெரியும் கலரு. இன்னும் கலர் வருவான். பாடி டைப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாடி. ஃப்யூச்சரில் ப்ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் அட்டகாசமாக எடுத்துக்கலாம். இவன் ஒருத்த மட்டும் தான் ப்ரைஸ் அதிகம். அண்டர் பெல்லியில் மார்க்கிங் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஹைப்ரிட் சென்சு ஒன் ஆஃப் த குவாலிட்டியான பீஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. இவன் வந்து வெறும் 1300 மட்டும்தான். சென்சூஸ் வந்து 2.5K எல்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பார்த்த வரைக்கும் குவாலிட்டியான பீஸில் 2.5K எல்லாம் கிடைக்கிறதில்ல. இது ஒரு மெயில் ஜிபி காம்ஃபா மக்களே, ஃபேட் ஆகலை. ஸோ ரேட்டு ரொம்ப கம்மி தான், ஸ்ட்ரைட்டாக ஹெட் ஆகுது. யாராவது எடுத்து காம்ஃபா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பீஸ் தான் இவனும். ஃபுல்லில் ஓடிட்டே இருக்காங்க, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ ரொம்பவே ரேட் கம்மி தான் மக்களே. நான் ஒரு கிட்டத்தட்ட 550க்கு எடுத்தேன். கிளியரன்ஸ் சேல் மாதிரி கொடுத்துட்றேன். இதுதான் மக்களே ஜிபி காம்ஃபா. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அது மெயிலுன்னு நினச்சேன், இது ஃபீமேலாக போயிட்டான். ஏன்னா ஹெட் பாப் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் தான் தெரியுது ஒரு ஃபீமேல், ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீமேல் வித் ஹெட் பாப்போட ஜிபி காம்ஃபா லைனேஜில் வந்தது. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் ஹெட் நல்லாவே தெரியும். போல்ஸில் நல்லா திக்கனாக இருக்குது.
அன்லேடு ஃபீமேல் தான். ஸோ இவன் வந்து ப்ரைஸ் கம்மி தான், 650க்கு தரலாம் மக்களே. லே பண்ணி நீங்கள் ப்ரீடிங் எடுத்திங்கன்னா குவாலிட்டி வாஸ் சூப்பராக ஒரு நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் குத்துது கை ஃபுல்லாக. ஆமாம் வலிக்குது. யா இவன் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இருங்கடா கிடச்சிக்காதீங்கடா. அடுத்து ஒரு F4 ஃபீமேல் விஐபி பீஸு. ஃபுல் நோஸ் போல்ஸ் இருக்குது. ஃபுல் நோஸ் போல்ஸ் உள்ள ஃபீமேலு, சூப்பரான ஃபீமேல். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே இவனோட பேட்ஜு தான், இவளோட பேட்ஜு தான். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் நினைக்கிறேன். ப்ரீட் பண்ணுறான்னு நினைக்கிறேங்க, எடுத்துக்கோங்க. அண்டர்பில்லேயே ஃபுல் மார்க்கிங் இருக்குது. ஒரு சைஸ் ஒரு 2.5 இன்ச் இருப்பாள். லே பண்ணிடும், நீங்கள் எடுத்து வச்சு க்ரூம் பண்ணி லே பண்ணிடும். ஸோ எவ்வளோ தரலாம்? இவெல்லாம் கம்மி தான் மக்களே, 550 தான். கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான். 550 F4 ஃபீமேல், சூப்பரான பீஸ். அடுத்து ஒரு சூப்பரான ஃபீமேல், கன்ஃபார்ம்டு ஃபீமேல். உங்களுக்கு மார்க்கிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஹெட் பாப்போட ஃபீமேலு, குவாலிட்டி சூப்பராக. ஒரு இதெல்லாம் போட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா நோஸ் போல்ஸ் இருக்குது, லைட்டாக ஹெட் மார்க்கிங் இருக்குது. ஃபீமேல் இந்த மாதிரி தான் எடுக்கணும் மக்களே, அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். அண்டர்பெல்லிலையும் மார்க்கிங் இருக்குது, நல்ல லைனேஜ். இப்போ நம்ம போட்டிருக்க எஸ்ஆர்டி எல்லாமே இவனோட பேட்ச் தான். ஸோ உங்களுக்கு பேட்ச் ரிசல்ட்டும் தெரியுது, மெயிலோட ரிசல்ட். சூப்பரான பீஸு. இந்த ஃபீமேல் கொஞ்சம் அதிகம் தான், 750 ருபீஸ். அன்லேடு தான், லே பண்ணால் இதெல்லாம் 1500 2.5K எல்லாமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா 4 to 5K சாலிடாக நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ பீடர்ஸ் செக் பண்ணி பாருங்கள், எடுத்துக்கோங்க.